நம்ம என்ன கான்செப்ட் படிக்க தெரியலங்களா உங்களுக்கு? ஸோ டூவே ஆக்டிவ் கான்செப்ட் அது. ஆக்டிவ் தெரியுமா? ஆக்டிவ் பாசிவ் டிஃபரன்ஸ் உங்களுக்கு சொன்னாங்களா? பாசிவ் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து ட்வீட்டருக்கும் ஸ்பீக்கருக்கும் சேர்த்து ஒரு சேனல் ஆம்பிளிஃபையர் போகிறனால தட் இஸ் கால்ட் பாசிவ். ஆக்டிவ்ங்கும் போது இண்டிவிஜுவல் சேனல்ஸ் போகும். ஒவ்வொரு தனிச்சின்ன சேனல் போகும்போது அவுட்புட் இன்னும் பெட்டராக இருக்கும், ரொம்ப ரியலிஸ்டிக்காக கேட்கும். அந்த மாதிரி சேனல்ஸை பார்க்க போகிறோம். ரெண்டாவது ப்ராசஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஸ்பீக்கர்ஸ் இங்கே இருக்காது, பட் சவுண்ட்ஸ் எல்லாம் இங்கே கேட்கும். நிறைய சவுண்ட் டேஷ்போர்டில் கேட்கும். அந்த மாதிரி செட்டப் தான் அதில். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் இப்போ லெஃப்ட்னு சொல்லும்போது ஆப்வியஸ்லி ஸ்பீக்கர் லெஃப்ட் இருக்கிறனால கேட்குது. ஆனால் சப்வூஃபர் டிக்கியில் இருக்குது, பேசிக்காக தான் கேட்கும். அதே மாதிரி ரைட்டில் வரும்போது ரைட்டில் மாறும். ரைட் பேஸ் இங்கே இருந்து பேஸ் அங்கே வந்துச்சு பாருங்க. சென்டர் ஸ்பீக்கரே கிடையாது, ஆனால் சவுண்ட் கேட்டிருக்கும். இங்க இருந்து இருக்கும் சவுண்ட். இதுக்கு அடுத்தது இங்கே ஒரு சவுண்ட் பாருங்க, இந்த இடத்துல இருக்கும். லெஃப்ட் சென்டர் இங்க இருக்கும் சவுண்ட். இங்கே கொஞ்சம் தள்ளி ரைட் சென்டர் எங்க கேக்குது கரெக்டா? கரெக்ட். பேஸும் அதான் இருந்திருக்கும். இதுல என்னன்னா அந்த ட்வீட் அவ்வளவு பக்கமா இருக்கு, பொருள் இருக்கு, பட் அங்க கேட்கல பாருங்க. இங்க கேக்குது. இது ஒரு மியூசிக். இது வந்து வெறும் டெஸ்டிங் ட்ராக் மட்டும் தான். எப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட் இந்த ஸ்டேஜ், அதாவது ஸ்டேஜிங் சவுண்ட் கரெக்டா உங்களுக்கு காமிக்கிறது. எல்லா சவுண்டும் பாத்தீங்கன்னா இந்த லெவல்ல தான் இருக்கும், இந்த லெவலுக்கு மேல போகாது. சாங்ஸ்ல பேசிங் கேக்குதுங்க, கரெக்டா நோட்டீஸ் பண்ணி சொல்லுங்க. நல்ல கவனிச்சு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கு, ஆனா சப்வூஃபர் கீழே இருக்கு. முன்னாடி வாசிக்கிற மாதிரி எல்லாமே கேட்ட சாங் தான் இருக்கும், ஆனா எல்லாமே புதுசா ரீட்வீட் பண்ண மாதிரி இருக்கும். இந்த சாங் கேளுங்க. പുഞ്ചിരി തഞ്ചി കൊഞ്ചിക്കോ മുന്തിരി മുത്തൊളി ചിന്തിക്കോ മഞ്ചണി വർണ്ണ ചുന്ദരി വാവേ തങ്കിണ്ണക്ക തകതിമിയാടും തങ്കനിലാവേ പുഞ്ചിരി തഞ്ചി കൊഞ്ചിക്കോ മുന്തിരി മുത്തൊളി ചിന്തിക്കോ മഞ്ചണി വർണ്ണ ചുന്ദരി വാവേ തങ്കിണ്ണക്ക തകതിമിയാടും തങ്കനിലാവേ
பிஃபோர் டியூனிங் ஆஃப்டர் டியூனிங் டீடைலிங்காக இருக்குது நிறைய சவுண்ட்ஸ், அதாவது எவ்வளோ வால்யூம் வச்சாலும் இரிட்டேஷன் இருக்காது. ரெண்டாவது ஸ்டேஜிங் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ரெண்டாவது இந்த எஃபெக்ட் பேக்கில் கொண்டு வர முடியாது, ஏன்னா ஃப்ரண்ட்டில் ஆக்டிவ் பண்ணியிருக்கோம். இந்த சீட்டில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், இந்த சீட்டில் ஒரு மாதிரி இருக்கும், பேக்கில் வர மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு சீட்டும் ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் ஒவ்வொரு சீட்டோட பொசிஷன் இந்த சீட் கொடுக்க முடியாது, ஒன்று இங்கே கொடுத்து அங்கே கொடுக்க முடியாது. அது ஒன்று தான். நீங்கள் ரெகுலர் கேட்குற சாங்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்களா ஃபோன்லேயே? அதில் இல்லைங்க மொபைலில். பட் ஆனால் மொபைலில் போடும்போது டிஃப்ரென்ஸ் இருக்குது நிறையா, ரொம்ப அதாவது பிரமாதமாக இருக்கும். ப்ளூடூத் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா? ப்ளூடூத் இந்த ப்ளூடூத் வந்து ப்ராசஸ் டேரக்டாக கனெக்ட் ஆகும், பிளேயர் மூலியமாக போகாது. பிளேயரில் கனெக்ட் பண்ணி பிளேயரில் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் சாங்ஸ் ப்ளே பண்ணுங்கள். கம்மி வச்சு செவந்து புண்ணாக ஏதோ நானும் வளர, கொஞ்சம் காதல் வளர, உள்ள வெக்கம் வளர, அவ வந்தா தேடியே தன்ன நேரம் நிக்குது, மோகம் சொக்குது, பாட்ட திக்குதம்மா, நெஞ்ச பூட்டி வச்சத வந்தொடச்சிட்டம்மா, கட்சி சேர நிக்குது, கண்ணழைக்குது, பொண்ண நெங்கிடமா, அன்பு தேங்கி நிக்குது, வந்தெடுத்துக்குமா. சவுண்டு மாறுமா? ஆமாம், இதில் கண்டிப்பாக மாறும். இதில் ஃப்ளாட் வச்சுருங்க க்ளோசிங் எப்போவுமே. பாருங்க. ஸோ மெயின் என்னன்னா நம்ம என்ன மாதிரி ஃபீட் கொடுக்கணும், அதாவது என்ன மாதிரி பிளேயர் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து அவுட்புட் மாறும். இப்போ இதில் வந்து பென்ட்ரைவ் நல்லா இருக்கும், இது மூலியமா ப்ளூடூத் கனெக்ட் பண்ண நல்லா இருக்காது. இது மூலியமா ப்ளூடூத் கனெக்ட் பண்ணணும், வீடியோட இருக்கக்கூடாது, சவுண்ட் குவாலிட்டி வேணும்னா வெறும் மியூசிக் MP3 மோட். ஆமாம், அது மாதிரி ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பாருங்க, கொஞ்சம் காதல் வளர, உள்ள வெக்கம் வளர, அவ வந்தா தேடியே தன்ன நேரம் நிக்குது, மோகம் சொக்குது, பாட்ட திக்குதம்மா, நெஞ்ச பூட்டி வச்சத வந்தொடச்சிட்டம்மா, கட்சி சேர நிக்குது, கண்ணழைக்குது, பொண்ண நெங்கிடமா, அன்பு தேங்கி நிக்குது, வந்தெடுத்துக்குமா. ப்ளே பண்ணும்போது இதை நீங்கள் பாஸ் பண்ணணும் எப்போவுமே. ஓகே, பாஸ் பண்ணி பாருங்க. மற்றபடி எப்படி இருக்குங்க? நல்லா ஆஃப்டர் டியூனிங் இன்னும் கொஞ்சம் ட்ரபிள் ஏற்ற முடியுமா? ட்ரிபிள் அதாவது இதுக்கு மேலே ஏற்றோம்னா ரொம்ப நேரம் கேட்க முடியாது, ரொம்ப கீச் கீச்சுன்னு இருக்கும். நீங்கள் இங்கே உட்காந்து பாருங்க, ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். പുഞ്ചിരി തഞ്ചിക്കൊഞ്ചിക്കോ മുന്തിരി മുത്തൊളി ചിന്തിക്കോ മഞ്ചടി വർണ്ണ ചുന്ദരി വാവേ തങ്കുന്നക്ക തകതിമിയാടും തങ്കനിലാവേ പുഞ്ചിരി തഞ്ചിക്കൊഞ്ചിക്കോ മുന്തിരി മുത്തൊളി ചിന്തിക്കോ മഞ്ചടി വർണ്ണ ചുന്ദരി വാവേ. ட்ரிபிள் ஏற்றணும்னா அந்த நேச்சுரலாக போயிடும். இப்போ இது எப்படின்னா அவங்க என்ன ரெக்கார்டிங் பண்ணியிருக்காங்க அந்த சவுண்டு கேட்குற மாதிரி டியூன் பண்ணியிருக்கிறது. இப்போ சில பாட்டுக்கு ட்ரிபிள் கம்மியாக தோணும், சில பாட்டுக்கு ட்ரிபிள் ஜாஸ்தி தோணும், அது ரெக்கார்டிங். அதாவது என்ன மாதிரி பிளேயர் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து. ஆனால் இது ஃப்ளாட், எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஃப்ளாட். ஆக்டிவ் பண்ணால் இதே எஃபெக்ட் கிடைக்குமா? இல்லை பேக்கில் இல்லை, அதாவது பேக்கில் ஆக்டிவ் பண்ணும்போது இதே எஃபெக்ட் கிடைக்காது. இங்கே குறைச்சோன்னா அங்கே பேக்கில் கிடைக்கும். ப்ரீசெட்ஸ் இருக்குங்களா, மாற்றி வைக்கணும். பேக்கில் வரும்போது அங்கிட்டு இருந்தால் ப்ரீசெட் வச்சு இது கொஞ்சம் லோ பண்ணணும், அப்போ அது கேட்கும். ஆனால் இங்கே விட பேக்கில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கேட்கும். சவுண்ட் இங்கெல்லாம் ஃப்ளோட் ஆகும், இங்கெல்லாம் அப்படி மிதக்கிற மாதிரி இருக்கும் சவுண்டெல்லாம். இதோட பயங்கரமாக இருக்கும் பேக்கில். உங்களுக்காகவே ஸ்டேஜ் இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஹை வாட்ச் இஸ் அப்படி ஃப்ரம் ஆரம் கார்டேக். ஸோ இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கிறிஸ்டாமேட்டிக் ஆடியோ பண்ணியிருக்கோம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து வந்திருந்தாங்க, யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்து அவங்க வந்தாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ நல்ல ஒரு ஆடியோ கேட்டப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டெமோ நம்ம காமிச்சோம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸல்சஸோட டெமோ வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்களுக்கு. ஸோ அதனால் அந்த எக்ஸல்சஸ் ஸ்பீக்கர்ஸ் வச்சே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நம்ம ஆடியோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல்சஸ் 2Bங்கிற காம்பனண்ட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து மெலோடி நிறைய கேட்கறதுனால இந்த ஸ்பீக்கர் வந்து அவருக்கு வந்து நல்லாவே மேட்ச் ஆயிருச்சு. ஸோ அவர் வந்து ஒரு நேச்சுரல் சவுண்ட் கேட்டனால இந்த ஸ்பீக்கர் அவருக்கு வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிருச்சு. ஸோ சில ஒவ்வொரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து பிரைட்டாக வேணும்னு கேட்பாங்க. ஸோ ஃபோக்கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்டராக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்கும். ஆடிஷன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த டெமோ காசை நம்ம வச்சிருக்கோம். நீங்கள் நேரில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கான டெமோ நம்ம காமிச்சு அதுக்கான ஸ்பீக்கர்ஸை நம்ம கொடுத்துருவோம். சரி, இதில் என்னென்ன பண்ணியிருக்கோம்னா 2 செட் எக்ஸல்சஸ் 2Bங்கிற காம்பனண்ட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் சிஸ்டம் வந்து OE சிஸ்டம் தான் அதில் இருந்தது. அதனால வந்து ஒரு நல்ல ஒரு ஆடியோ அவுட்புட் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து ஒரு MP8 Maxங்கிற ப்ராசஸர் சவுண்ட் மேக்கர்ஸோட வந்து நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 8 சேனல் ப்ராசஸர், 4 சேனல் இன்பில்ட் ஆம்பிளிஃபயரோட வந்துடும் உங்களுக்கு. தென் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 சேனல் ஆம்ப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் மேக்கர்ஸோட 5 சேனல் ஆம்பிளிஃபயர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் சப்வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட பாயிண்ட் சப்வூஃபரை வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அது கேட்டிருக்காரு, ஃபியூச்சரில் நான் இது கேட்டு பார்க்குறேன், இல்லைனா நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு சப்வூஃபரும். ஸோ அதுக்கான செட்டப் பண்ணியிருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா டேம்பிங் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆர்டிஸ்ட் கேலியம் சீரிஸில் 4 டோர் வந்து நம்ம இதில் வந்து டேம்பிங் பண்ணியிருக்கோம். ஸோ டேம்பிங் பண்ணுறதுனால நல்ல என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ரோட் நாய்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் ஆயிரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மதியான டைமில் அந்த ஹீட் வரும் பார்த்தீங்களா. ஸோ என்ன தான் நம்ம சைடில் கிளாஸில் சன்ஃபில்ம் ஒட்டினாலுமே அந்த டோர் வழியாக ஹீட் உள்ளே வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த ஹீட்டையும் உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணணும். டோர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொஞ்சம் சாலிடாக ஆயிரும், உங்களுக்கு வெயிட் ஆயிரும். அதனால் உங்களுக்கு அந்த என்னது உங்களுக்கு அந்த டோரில் ஏதோ அடிப்படுதுன்னா உள்ள டோர் பேடுக்கு எந்த இம்பாக்ட்டுமே இருக்காது. ஸோ டென்ட் ஆகுமே தவிர சில வழியில் பார்த்தீங்கன்னா டோர் அடிச்சு உள்ள டோர் பேட் வந்து இதாயிரும். ஸோ இது பண்ணும்போது அந்த டோர் பேட்ஸுக்கு வந்து எந்த இம்பாக்ட்டுமே இருக்காது. அந்த டோர் வந்து நல்லாவே ஸ்ட்ராங் ஆயிரும். ஸோ இத்தனை யூசேஜ் இருக்குது டேம்பிங்க்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோட என்ன நிறைய சவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி வழியாக உங்களுக்கு டேம்பிங் பண்ணாமல் வெளியே போயிட்டு இருக்கும். ஸோ அதையும் அரெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஆடியோ என்ஹான்ஸ்மெண்ட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுதான் டேம்பிங்கோட யூசேஜ். ஸோ இதோட வண்டி என்ன பட்ஜெட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் மறக்காமல் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்கள் கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். See next video மக்களே. Until then, see you. Bye. This is Appredi from Aram Cartagena.